அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு சொல்லக்கூடிய இன்னொரு மருத்துவ குறிப்பு இந்த படத்திலே சொல்லியிருப்பது போல எக்ஸாப்தால்மிக் காய்டர், அதாவது தைராய்டு கிளாண்டு அதிகமாக பெருமி, அதாவது வீங்கி இருந்தனாலும் அதனுடைய செக்ரீசன், தைராய்டு சுரப்பி, அதாவது தைராய்டினுடைய செக்ரீசன், அந்த ஜூஸ், தைராய்டு ஜூஸ் அதிகமாக சுரப்பதுனாலேயும் ஏற்படக்கூடிய இந்த ஒரு கண்டிஷனுக்கு பெயர் எக்ஸாப்தால்மிக் காய்டர் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்கிறோம். இதை கிரேவ் டிசீஸ் என்றும் சொல்கிறார். காரணம், ராபர்ட் கிரேவ் என்பவர் 19ஆம் நூற்றாண்டிலே இதை மிக தெளிவாக விளக்கி இதை சொல்ல காரணத்தினால் இதை கிரேவ் டிசீஸ் என்றும் சொல்கிறோம். இது சொன்னது போல் தைராய்டு அதிகமாக சுரப்பது, சிலருக்கு குறைவாக இருந்தாலும் வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி கண் எல்லாம் வெளியில் தள்ளிட்டு இருக்கும், அது ஐபால் ப்ரொட்ரூஷன் என்று சொல்வார்கள், கழுத்து மூஞ்ச வீக்கம் இருக்கும். இதற்கு பொதுவாக நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது சிறிய மருத்துவமனை அல்லது பெரிய மருத்துவமனைகளாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் இதற்கான ரொட்டீன் பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்ப்பார்கள். சில நேரத்தில் சிஎன்எஸ், அதாவது இப்போ மூளை பகுதியில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த தலைக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்ப்பார்கள். இதெல்லாம் பார்த்து கழுத்துக்கும் பார்த்து தேவையான ட்ரீட்மெண்ட் அவர்கள் கொடுப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த நிலைக்கு நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் இதிலே கொடுத்துருக்கிற 790 46 91 671 இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் டாக்டர் டேவிட், கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுராம் பகுதியில் இருக்கிறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு இது குறித்து அறிந்து கொள்ளுங்கள். பின்பு உங்களுக்கு மருந்துகள் வேண்டுமென்றால் நான் ஒரு மாதத்துக்கு இதற்கான ட்ரீட்மெண்ட் நான் தருகிறேன். இந்த ஒரு மாதத்திற்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இதனுடைய ஒரு சிறிய வித்தியாசமாவது உங்களுக்கு தெரியும், மனதளவிலாவது தெரியும், அல்லது சிறிய மாற்றங்கள் தெரியும். அப்போ அந்த மாற்றங்களை வைத்து மேற்கொண்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் என்று தெரிந்தால் நீங்கள் வந்தால் தருகலாம், அல்லது கொரியரில் வேணுமானாலும் அனுப்பி தரலாம். எனவே இதற்கு பல பிளட் டெஸ்ட்டுகள் இது கூட சேர்ந்து பிளட் டெஸ்ட்டுகள் திரும்பவும் பார்ப்பார்கள். அதாவது தைராய்டு பிளட் டெஸ்ட்டு கூட அந்த கவுண்டிங், கம்ப்ளீட் பிளட் கவுண்டிங், இந்த மாதிரி உள்ள டெஸ்ட்டு, வேறு ப்ராப்ளங்கள் ஏதாவது காட்டுகிறதா என்ற பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து, தைராய்டு பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பார்கள். எனவே உங்களுக்கு இது போன்ற இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்தும் பெரிய மருத்துவமனைகளில் இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாவிட்டால் நீங்கள் என்னை கட்டாய தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பேர் டாக்டர் டேவிட். நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு ஒரு முறை நேரடியாக மருந்து வாங்க வேண்டும். நீங்கள் முடிந்தால் வரலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களிடம் அனுப்பிவிட்டாலும் மருந்துகள் கொடுத்து விடுவோம். ஆனால் வரும்போது நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அடுத்து 2வது உள்ள ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேணும் வேண்டாம் நிலையை அறிந்து அதற்கான மருந்துகளை 2வது நாங்கள் தருகிறோம். எனவே இப்படிப்பட்ட பாதிப்புடையவர்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இம்ப்ரூவ் தெரியாமல் இருப்பவர்கள் யாராவது இருந்தால், அறிமுகமானவர்கள், உறவினர்கள் இருந்தால் நீங்கள் இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ட்ரீட்மெண்ட்னால எந்த விதமான பின்விளைவுகளோ சைடு எஃபெக்ட் ரியாக்ஷன் எதுவும் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. இதில் இவர்களுக்கு இருக்கின்ற, அதாவது இந்த பாதிப்பு இருக்கின்றவர்களுக்கு நெஞ்சில் படப்படப்பு எல்லாம், அதாவது ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி உடம்பு மெலியலாம், இல்லைன்னா அந்த நிலைமைக்கு ஏற்றபடி சில வித்தியாசங்கள் உடம்பில் இருக்கும். இதெல்லாம் கேட்டு அறிந்து அவர்களுக்கு மருந்து கொடுக்கும்போது ஒரு பெரிய மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு